வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. பொது சொத்துக்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை. ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் மாநகராட்சிக்கு தகவல் அளிக்கலாம். மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் பூங்கா பிங்க் பார்க் தூத்துக்குடியில் மேயர் ஜெகன் பெரியசாமி திறந்து வைத்து பேசினார். தூத்துக்குடி மாநகராட்சி 3வது வார்டு பகுதிக்கு உட்பட்ட ஹவுசிங் போர்டு காலனி 2வது தெருவில் புதிதாக உருவாக்கப்பட்ட மகளிர் பூங்கா இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, மாநகராட்சி கணக்கு குழு தலைவரும் தெற்கு மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளரும் 3வது வார்டு திமுக கவுன்சிலருமான ரெங்கசாமி முன்னிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி திறந்து வைத்தார். பெண்கள் பயன்பாட்டிற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பிங்க் பார்க் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய இன்டோர் ஜிம், அவுட்டோர் ஜிம், ஓபன் ஏர் தியேட்டர், OAT, வாக்கிங் ட்ராக், பேட்மிண்டன் தளம், பாஸ்கெட் பால் தளம் உள்ளிட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பெண்கள் யோகா பயிற்சி மேற்கொள்ள தனி வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பெண்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்கா பெண்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்போது, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பல்வேறு பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக பெண்களின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு பெண்களுக்காக மட்டும் பிங்க் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. முன்ன இந்த பகுதி நீர் தேங்கி கிடக்கும் இடமாக இருந்தது. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த இடத்தை சுத்தப்படுத்தி தற்போது அழகான பூங்காவாக மாற்றியுள்ளோம். பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பூங்காவை எப்போது திறப்பீர்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்ததால் திறந்து வைத்துள்ளோம். பெண்கள் வாக்கிங், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பூங்காவில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுபவர்கள். அதன் பராமரிப்பு பெண்கள் ஊழியர்களால் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் பெண்களுக்கு 100% பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவில் மர நடுகை அதிகரிக்கப்படும். வெயிலில் இருந்து பாதுகாப்பாக இருக்க நிழல் ஏற்பாடுகளும் செய்யப்படும். யோகா மற்றும் உடற்பயிற்சி சாதனங்களும் விரைவில் அமைக்கப்படும். தூத்துக்குடி மாநகராட்சிகள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் நலனுக்காக சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் அனைத்து வார்டுகளுக்கும் 24 மணி நேர குடிநீர் விநியோகம் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் நலன் முக்கியம் என்பதால் இந்த பிங்க் பார்க் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை பெண்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மேலும் பொது சொத்துக்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை. ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் மாநகராட்சிக்கு தகவல் அளிக்கலாம். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மரக்கன்று நட்டு பூங்காவை பார்வையிட்டு அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை ஆய்வு செய்தார். நிகழ்ச்சியில் பொறியாளர் சரவணன். நீங்க வர முடியாது என்ன உள்ள நம்ம மகளிர் பொதுவாக அந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்போம். மெயினாக என்னன்னா சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி நமக்காக இலவசமாக ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்கு தலைவருக்கும் மேயர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கவுன்சிலர் சாருக்கும் நன்றி. நம்ம அதை நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஆசைப்பட்டபடி சொல்கிறோம் இல்லையா, நம்ம உடம்பு பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு அதை நம்ம அந்த ஜிம்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ளஸ் நிறைய விளையாட்டு உபகரணங்களும் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். நன்றி. இந்த இடம் ரொம்ப பாலடைஞ்சு கிடந்தது. நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் 2-3 தடவை ரோடு போட்டாங்க. சில பிரச்சனைகளால எங்களுக்கு குடி தண்ணீர்லாம் சாக்கடையாகவே இருந்தது. நிறைய தடவை நாங்கள் ஆணையாளரை சந்திக்க முடியாட்டாலும் மேயரை அடிக்கடி போய் சந்திச்சு கவுன்சிலர் மூலமாகவும் நல்லா நிறைவேற்றி கொடுத்தாங்க.
இது எங்க பொதுமக்கள் சார்பாகவும் இங்க என்னுடைய சார்பாகவும் மிக மிக நன்றி. இன்னொன்னு ஒரு குறை, ஆனா நான் எப்போதும் சொல்லக்கூடியதுதான், ஒரு பூங்காவை சீரமைச்சு இன்னொரு பூங்காவை பாலடையே போடாது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னா சின்ன பசங்க விளையாடுற இடம், அதுக்கு 1 வருஷத்துக்கு மேலாச்சு. நான் மட்டும் அந்த பூங்காக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பேன். என்ன காரணம்னா நான் பக்கத்துல இருக்கிறதுனால. அதுல லைட் 1 வருஷம் ஆச்சு, எரியவே இல்லை. எந்த அதிகாரி இருந்தாலும் நான் சொல்றேன், ஆனா என்னை பொல்லாதவன்னு சொல்றாங்க. அது என்னோட கடமை. அதை பிள்ளைங்க விளையாடும் போது அது சுகாதாரமா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பூச்சி எதுவும் கடிச்சிடும். அதனாலதான் அதை சீரமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். மற்றபடி நான் யாரையும் எந்த அதிகாரியும் குறை சொல்லவோ யாரையும் தவறான இடத்துல பேசவோ இதுவரைக்கும் நான் அப்படி நினைக்கல. இத நல்ல சிறப்பாக நாங்க இந்த இடத்த சீரமைச்சு நாங்க எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்துவோம். மகளிர் தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஆணையாளருக்கும் நிகழ்வு. இதுக்கு முன்னாடி 2 பிங்க் பார்க் திறந்திருக்கோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட ஐடியால நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில ஏற்கனவே 2 பிங்க் பார்க் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு பாளை ரோட்ல இருக்கு, இன்னொன்னு முத்தையாபுரத்துல இருக்கு. இன்னைக்கு இது மகளிர் தினத்துல திறந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நல்லா எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. இதை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நாம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் லைஃப் லாங் வரும். சில இடத்துல எல்லாம் அதுக்குள்ளேயே உடைக்கிறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. அதனால பொதுமக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது இதை நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம நாங்க இங்க யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். காலை நேரங்கள்ல யோகா, இதுக்கடுத்து சிலம்பம், ஜூம்பா, நீங்க என்ன வேற ஏதாவது கிளாஸ் வேணும்னு கேட்டாலுமே நாங்க உங்களுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அது போல அங்க இன்னொரு பூங்கா கேட்டிருக்கீங்க, அதுவுமே மேயர் சார் உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம். பிளஸ் இங்க உங்களுக்கு தெரியும், முன்னாடி மேனுவல்ல இருந்து வெளியில எல்லாம் தண்ணி பொங்கி வந்துட்டு இருந்தது. இப்ப எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுக்கு ரைஸ் பண்ணியாச்சு. இனிமேல் உங்களுக்கு மழை காலத்திலயுமே எந்த தொல்லையுமே இருக்காது. சோ நீங்க இதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எங்க சைடு என்னென்ன சுகாதாரத்துக்கு செய்யணுமோ செஞ்சு கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணணும், அடுத்து பாத்தீங்கன்னா தினமும் குப்பை வாங்க வராங்களா, பிரிச்சு கொடுக்குறீங்களா? எல்லாரும் பிரிச்சு கொடுக்குறீங்களா? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ட்டு கொடுக்குறீங்களா? சரி, அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு இந்த சமயத்துல கேட்டுக்கிறோம். அப்புறம் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் நண்பர்களும் வணக்கம். இந்த பூங்கா அமைஞ்ச நோக்கம் யாரும் நம்ம ஆணையர்கள் பேசல சொன்னாங்க. 1, 2 மாநகராட்சியில 3 பூங்கா அமைச்சாச்சு. இந்த பூங்காவோட சிறப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிற இடத்துல தயார் பண்ண ஒரு பூங்கா முத்தியாவரத்துல அதோட பெட்டரா இருக்கும். இது அதோட பெட்டரா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பொதுமக்கள் கோரிக்கையினால இந்த பூங்கா எப்போ திறப்பீங்கன்னு கேட்டதுனால இன்னைக்கு திறந்து விட்டாச்சு. இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு சில கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு நம்ம ஆணையாளர் சொன்னாங்க. அந்த இடத்துல வெயில் ரொம்ப அடிக்கி, அதனால அதுல இன்னொரு செட்டு வரும். நம்ம ரோட்டு மேல இருக்கனால போர்டு அங்கெல்லாம் பிங்க் கலர்ல நேம் போர்டே வச்சாச்சு. இருந்தாலும் அது எஸ்எஸ்ல ஏதோ பேர் தெரியறதுக்காண்டி ஒரு போர்டு, வழியில சைன் போர்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை எடிஆர் ரோட்ல இருந்து வரச்சல தெரியறதுக்காண்டி. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பாப்புலேஷன் உள்ள, எனக்கு தெரிஞ்சு உள்ள வழியாவே செட்டாங்கல் வரைக்கும் போயிடலாம், இங்கிட்டு பீச் வரைக்கும் போயிடலாம், இங்கிட்டு ஏபிசி காலேஜ் வரைக்கும் நம்ம லிமிட் இருக்கு, அங்க வரைக்கும் போயிடலாம். அதெல்லாம் நிறைய ஆட்கள் வருவாங்க. என்ன இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன, மகளிர் மட்டும்தான். இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ பொது பார்க் இருக்கு. நான் இந்த பார்க் பார்க்கச்சல பொங்கல் அன்னைக்கு நீங்க கூப்பிட்டுருந்தாங்க. 24 ஜனவரியில கூப்பிட்டுருந்தாங்க. வெள்ளம் முடிச்சோம், நம்ம கொண்டாடல. இந்த இடத்துல தண்ணி கிடந்தது. 23 ஜனவரியில தான் இங்க வந்தேன். இது நம்மளோட இடம்னு. அந்த காலத்துல அவசியம் போடுவது 2 பெரிய கிணறு, யூஜிக்குள்ள அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாம் இருந்தது. ரொம்ப இழந்திருந்தது. நிறைய ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கோம் நிறைய பார்க்க. அப்பவுமே பார்த்துட்டு போயிட்டேன், இந்த இடத்தெல்லாம் எடுத்துருவேன். ஒரு சில ஆளுங்க வருத்தம், முதல்ல ஆக்கிரமிப்பை உடச்சி எடுத்து போட்டோம்னா ரொம்ப நாளா சும்மா இருந்தது. சரி, சும்மா இருக்க வேண்டாம்னு பார்க்கறதான் மகளிர் பார்க் வைக்கணும்னு நம்ம பார்லிமெண்ட் ஐடியா கொடுத்தோம்னா இந்த இடத்துல போட்டுருவோம். இது ஒரு 1 ஏக்கர் இடம் இருந்தது. எப்பவுமே மகளிர் பார்க் வச்சா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும். அது ஜெனரல் பார்க், ஆண் பெண்ணும் போய்க்கலாம், குழந்தைகள் எல்லாம் போய்க்கலாம். அதுலதான் பக்கத்துல ஒன்று இருந்தோன்னு தான் இதை தேர்ந்தெடுத்தோம். நம்ம பாளையங்கோட்டையில் உள்ள பார்க்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்காரங்களோ அக்கா தங்கச்சியோ இருந்தாலும் அவங்கள கொண்டு இறக்கி விட்டுட்டு ஏதாப்புல எம்ஜிஆர் பார்க்ல போயிட்டு இருக்காங்க. அதான் 100% சக்சஸ். அதே டைப்ல தான் முத்தியாவரத்துலயும் வச்சிருக்கோம். அது அதே மாதிரி 2 பார்க்கு பக்கத்துல இருக்கும். பக்கத்துல இல்லாமல் நியர்பைல இருக்கும். ஏன்னா வெள்ளத்துல இங்க 6 அடி 7 அடி தண்ணி கிடந்தது. கடந்த 40 வருஷமாக இந்த இடத்த யாருமே கேப்பார் எடுத்து கிடந்தது. முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்ச பிறகுதான் பல்வேறு நடவடிக்கைகளாக, முதல்ல 22ல 3 நாள் தண்ணி நின்றுச்சு. 24 மலம் மலையில நிறைய, 23 மலை ஊருக்குள்ள தண்ணி 60 வார்டு வந்துச்சு. 24 நேரத்தில் 30 வார்டு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் பண்ணி வரச்சுல 1, 2, 3
ஒன்னா நான் பண்டாரம்பட்டியிலிருந்து சொல்றேன். பண்டாரம்பட்டியில் தண்ணி கிடையாது. 2ஆம் வார்டு 3ஆம் வார்டு மாட்டிக்கிட்டு 4ஆம் வார்டு மாட்டிக்கிட்டு இதுல மட்டும் எங்களால எடுக்க 7 நாள் 8 நாள் ஆச்சு. இருந்தாலும் அதை உடனே மோட்டர் வச்சு எடுத்துட்டேன். அப்போ நம்ம ஸ்டோம் மோட்டர் ட்ரைனேஜ் பண்ணல. அப்போ அதனால அந்த பூங்கா கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது. வேலை செய்ய வேண்டாம். என்னென்ன நம்ம வந்து சுகாதாரமா வாழ்றதுக்கு காணு லைட்டு சாலை வசதி பண்ணிட்டு தான் போகணும். 23 முடிஞ்சோடனே 24 இந்த ஏரியாவில் வந்து யூஜிடி ஓட வைக்கும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். ஏன்னா இங்கே வந்து காணே கிடையாது, குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. ட்ரங்க் கான் மெயின் லீட் ட்ரெயின் மட்டும் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து எல்லாம் சக்சஸ். எந்த திட்டமுமே முழுமை அடையதான் பார்ப்போம். முன்னாடியுமே அறகுறையா விடுறே கிடையாது. அதில் சில ஃபால்ட் வந்துச்சு. இப்போ வந்து ஏன்னா ரோடு லெவல் வந்து நம்ம நிறைய ஏற்றிருக்கோம். நம்மளுடைய ஹவுசிங் போர்டு அந்த பிரதான சாலை பார்த்தீங்கன்னா முத சாலை போடுறதுல கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி மேலே ஏற்றணும். அப்போ மேனூர் அவங்க முதலே போட்டுட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கச்சில 22 முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு மார்ச்சில். 21 பாதியிலே மேனுவல் போட்டோன்னே 4 அடி வரைக்கும் ரேஸ் பண்ண வேண்டியிருது. எந்தெந்த ரோடு போடுறோமோ அதை மட்டும் ரேஸ் பண்ணிக்கிட்டோம். சில இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் மேனுவல் கொஞ்சம் அந்த லெவல் அதை கிராவிட்டியும் ஓடும், பூஸ்டர் பம்பு வச்சிருப்போம். அதில் இதெல்லாம் இறங்கணுன்னா நிறைய மழை நேரத்தில் இவங்களால குடியே இருக்க முடியல. நம்ம இப்போதே நம்ம கமிஷனருக்கு தெரியும் இது என்ன ஃபால்ட். அதுக்கு முந்தின ஆணையாளர் வயசுல இங்கேயே நாங்கள் ஒரு 2 நாள் உட்கார்ந்துருந்தோம். என்ன பிரச்சனை இங்கே மட்டும் இங்கே ஒரு 4 மேனுவல், அங்கே ஆதிபராசக்தி நகர் இங்க எல்லாம் பொங்குதுன்னு உட்கார்ந்துருந்தோம். அப்பவும் கிளியர் பண்ணி கொடுத்தோம். இந்த அக்கா தான் எங்க வீடு மட்டும் நீங்க இப்படி சாக்கடையில் இருந்தா விடுவீங்களா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. இல்லை எல்லா வார்டுக்கும் ஈக்குவலா வேலை பார்க்கறத முதலமைச்சர் உத்தரவுணும் ரோடை ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மேனுவல் இப்போ இந்த ஆட்டை தான் ஏத்துறதுக்கு வந்து அதில் வந்து முயற்சி நடந்தது. இந்த ஆட்டையும் அதே ஃபால்ட் மழை வரைச்சில 20 நாள் ரொம்ப தொந்தரவு படுத்துச்சு. எந்தெந்த இடத்துலலாம் தொந்தரவு வரக்கூடாதோ தொந்தரவு படுத்து திருப்பி வராமல் இருக்கிறக்காண்டி அந்த இடத்தெல்லாம் ஏற்றியாச்சு. அப்போ மழையோட அந்த பூங்கா தண்ணிக்குள்ளேயே கிடந்தது. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால அந்த பூங்கா வந்து தற்சமே பூட்டப்பட்டுதான். நேரத்தே நீங்க திறக்க போறேன்னு சொன்னோன்னே சொல்லிட்டாங்க, நீங்க திறந்துருவாங்க, உங்களுக்கு லைட் எரியுது, ரொம்ப இருட்டா இருந்தது, அதில் மட்டும் என்ன செய்யலாம்னு பார்த்து முடிஞ்சா இன்னைக்கு அந்த லைட் எரிஞ்சதுன்னு தெரிவிச்சு கொடுக்குறேன். ஏன்னா அது உங்க வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் 2 பேரும் போகணும். கண்டிப்பாக நம்மளோட ஆண்களுக்கு இங்க வந்து அனுமதி கிடையாது. அந்த பார்க்க நடக்குன்னா நாங்களே போக மாட்டோம். அது பாட்டு அவங்க ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆணையாளருக்கு கீழே அந்த அதோட நிர்வாகம் நடந்துட்டு இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லை. நீங்க வீட்டில் வந்து நம்மளோட ஆரோக்கியம் முக்கியம். குறிப்பாக நேற்று நாங்கள் மகளிர் தினம் மாநகராட்சி விருது கொண்டாடினோம். அதில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து சொன்னோம்னா நிறைய என்னென்ன உண்டு, என்னென்ன செய்யணும், உங்க உடம்ப பாதுகாக்குங்கிற நோக்கத்தோட தான் நம்ம முதலமைச்சர் பல்வேறு திட்டம் பண்ணால் அது வந்து அரசாங்கம் அறிவிக்கிற திட்டம். நம்ம மாநகராட்சி சார்பாக இது ஒரு பிங்க் பார்க் அப்படின்னு நிறைய இடத்துல, அது மெட்ராஸ்ல ஒரு இடத்துல இருக்கலாம், வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். இதுல நிறைய மகளிர் வந்து யூஸ் பண்றாங்க. டெய்லி ஃபோன் வரும் ஃபாரின்ல இருந்து. இப்போ நம்ம தூத்துக்குடிக்கு வந்தவங்கன்னா பாளையங்கோட்டை ரோட்ல வந்து பார்க்கில் போனவங்கன்னா நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. நாங்கள் வந்து வாக்கிங் வராதுங்க வரோம். அது 60 வயசுக்காரங்க வராங்க, 15 வயசு 20 வயசு பிள்ளைங்க வருது, நம்மளோட நடுத்தர வயசுக்காரங்க வராங்க, எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு காரணமே 100% பாதுகாப்பு இருக்கனால. இதுல வந்து நிறைய இப்போ நான் வந்தோடனே ஆணையாளர் அவங்க சுத்தி பார்க்கறதுல சொன்னது மரம் நிறைய தேவைப்படுது. ஏன்னா உச்சி வெயில் பெரிய பில்டிங் எதுவுமே இல்லை, அது இருந்தாதான் சக்சஸ் ஆகும். இதனால நிறைய சேடு மரம் ஒரு 6 மாசத்துல முழு ஒடிமு வரும். இப்போ வந்து உங்களுக்கு யோகா அந்த மாதிரி செட்டு வரும், அது போக போர்டு வைக்க வேண்டியிருக்கு. இது போக ஆமா ஜிம் ஆல்ரெடி ஏசி தான், அது இன்னும் ஜேசி வந்துடும். வேற மேடம் ஒன்று தானே வரும். ஆமா செட்டு மட்டும் வர வேண்டியிருக்கு. அவுட்டர் ஜிம் எக்யூப்மெண்ட் அது வந்து இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதாவது நாங்கள் வந்து அவுட்டர்னா அந்தந்த இடத்துல இருக்கும். அது வந்து டெல்லியில பார்த்த மாடல். நம்ம நடந்து போச்சு லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே லேடிஸ் மட்டும் தான் இருக்கனால அதுவும் வர வேண்டிய இருக்கு. நீங்க நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இன்னும் நம்ம மாநகராட்சி தரோம். நீங்க மாநகராட்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வரி ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவோம். அதுல எந்த மாற்றமும் அதில் தப்பிக்க முடியாது. தினசரி குடிநீர் வருது. இங்க குடிநீர் வராத இடம் 6 நாளைக்கு ஒருக்கா தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க கோயிலில். இன்னைக்கு இங்கேயும் தினசரி வருது. நம்ம 24 நேரத்துக்கு போவோம். உதாரணத்துக்கு 2ஆவது வார்டா 3ஆவது வார்டா 24 நேரத்துக்கு ஆக்கலாம்னு பார்த்தோம். 2ஆவது வார்டா ஆக்கியாச்சு. அதான் வேகமா முன்னேறிட்டு இருக்கு. இது நம்ம முன்னேறினா இடம் நெருக்கடி ஆயிட்டு முடிஞ்சிட்டு 2ஆவது வார்டு 24 ஏற்கனவே 10 வார்டு இருந்தது. அந்த வார்டு இப்போ நம்ம 24/7 சேர்த்தாச்சு. வருங்காலத்துல எல்லா வார்டுமே 24. தண்ணீர் திறந்தா எப்பவும் தண்ணி வரும். ஆனால் மீட்டர் வச்சு கணக்கிட போடும். இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்காண்டி 53 பார்க்கும் நல்லா செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக அந்த 3ஐயும் சேர்ந்தவொன்னே இந்த 2 சேர்ந்துருக்கும். 55 பார்க் ஆயிருக்கும். 3 லேடிஸ் பார்க் இருக்கு. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம ஊர்ல உள்ள பெண்கள், அதாவது மாநகரத்திலேயோ, ஏன்னா இப்போ நம்ம மாப்பூர்லையும் ஆல்ரெடி சேர்த்து நம்ம அரசாங்கம் ஆர்டர் போடும். அது நம்ம உடனே வந்துடும். யார் வந்தாலும் மாநகராட்சி, ஏன்னா இது பொது சொத்து, யாராலும் பயன்படுத்திக்கலாம். இதை எதுவுமே சேதப்படுத்தாம இதுல வந்து நீங்க ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி இல்லை யாராலையும் தொந்தரவு இருக்கு, சுத்தி வீடு கிடையாது, 4 சைடு ரோடு, பக்கத்துல வீடு இருந்தாலும் நேர்கை, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆணையாளருக்கு கால் பண்ணி சொல்லலாம். உங்க பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டோம், பாதுகாக்கப்படும். எனக்கும் ஃபோன் பண்ணலாம். எங்களோட நோக்கம் 100% இதுல வந்து செயல்படணும். இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து வாக்கிங் போக முடியல, இந்த டைம்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரப்படும்.
இந்த பார்க்கெல்லாம் வச்சதுல இருந்து நாங்க ஏற்கனவே அந்த பாளையங்கோட்டை ரோட்ல உள்ள பார்க்கு வந்து இவ்வளவு பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி முத்தியாவட்டமும் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் இது போடச்சுல இங்கதான் நிறைய கூட்டங்கள் வரும்னு. நாங்க அதை கணக்கீடே வச்சிருப்போம். நோய் நொற்றுகள எல்லாம் ஆரோக்கியமான பெண்கள் விளையாட்டு வீரர்கள் உருவாகினாங்க, யோகால உருவாகினாங்க. செடில் காட்டு, பேஸ்கெட் பால்லாம் நீங்க சின்ன பிள்ளைகள் ஆட விட்டாலே சரி வளர்த்தி ஆட்டோமேட்டிக்கா போடும். நீங்க அதனால அது வந்து இயல்பாக நீங்க பிசிக்கல் டீச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அதனால இதெல்லாம் பயன்படுத்தி வருங்காலம் நம்ம மகளிர் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் என்று கூறி மீண்டும் முறை அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.